என்னடா மேட்ச் முடிஞ்சு 1 மணி நேரம் ஆகுது. எங்கடா இருக்கான் அவன்? அதானே ஆர்சிபி வேற பல வருடங்கள் கழித்து ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க. நம்ம நண்பர் ஆளை காணோம். கால் பண்றான் அவனுக்கு. ஹலோ ஒருத்தர் என்னடா தாண்டா பண்ணிட்டு இருக்க? மேட்ச் முடிஞ்சு 1/2 மணி நேரம் ஆச்சு. வாடா சீக்கிரம். A few inches later. அப்படின்னு இருப்பேன். வணக்கம் ஹோல்சம் உமேஷ். என்ன இவ்வளவு சோகமா உட்காந்துருக்கீங்க? குவாலிஃபை தான் ஆகும். குவாலிஃபை ஆகி ஃபைனல்ஸ் தான் போயிருக்கோம். எப்பயுமே முதல் சிரிப்பு இருக்கு, ஆனா சந்தோஷம் இருக்கா? நானும் சுக்கியும் ஃபுட்பால் ஆட்டம் இருந்தோம். திடீர்னு ஸ்கோர் கார்டு எடுத்து பார்த்தா அந்த விஜய் மாஸ்டர்ல வந்து உள்ள நடப்பாங்க அந்த ஸ்கூல் கிளாஸ் ரூம்ல போய் 2 பேர் தொங்கிட்டு இருப்பானுங்களே, அந்த மாதிரி திடீர்னு ஸ்கோர் கார்டு பார்த்தா 60-6 இருக்கு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அந்த போன வீட்டுல தான் பஞ்சாப் கிங்ஸ் வந்து பெஸ்ட் டீம் ஆஃப் தி ஐபிஎல் சொல்லிட்டு இருந்தேன். பார்த்தா நான் இப்படி பண்ணி பஞ்சாப் கிங்ஸ் வெளியே தூக்கி போட்டு கிங்ஸ் பஞ்சாப் உள்ள தூக்கிட்டாங்க. 4வது குவாலிஃபை ஆயிருக்கும். சரி, ஃபைனல்ஸ் குள்ள போயிருக்கோம். ஸோ வெயிட் அண்ட் see. 3 ஃபைனல்ஸ் வந்துருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? ஓ ஆமா, டெக்கன் சார்ஜர்ஸ். ஆக்சுவலா நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஜெயிப்பானுங்க அப்படின்னு யோசிச்சேன். ரொம்ப கன்வின்சிங்கா ஜெயிச்சிட்டாங்க. அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. யா ப்ரோ, இந்த 2 டீமுக்கும் இவ்வளோ ஃபர்ஸ்ட் செகண்ட் குவாலிஃபை ஆகிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல உள்ள போயிட்டு. அதனால பஞ்சாப் கிங்ஸ் வந்துட்டு உண்மையாலே அவனுங்க சும்மா சுற்றிட்டு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பேட்டிங்லலாம் ஒரு கம்போஷரே இல்லாமல் சும்மா ஆகிட்டு இருந்தானுங்க. பட் இந்த மேட்ச் பற்றி பேசுகிறதே வந்து யூஸும் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் சும்மா வேணா பேசலாம் ஏதாச்சும். எதுவுமே நடக்கல பெருசா. கூட நம்ம ப்ரெடிக்ஷன் என் ப்ரெடிக்ஷன் ஞாபகம் இருக்கா? ஆர்சிபி வெர்சஸ் எம்ஐ ஃபைனல்ஸ் ஒன்னு வந்துருச்சு. இந்த ஒரு விக்கெட் மட்டும் தான் பேலன்ஸ். யா ப்ரோ, அதான் நானும் சொல்லியிருந்தேன் ஆக்சுவலி கொஞ்ச நாள் முன்னாடி. பட் நான் வளர என்ன நினைக்கிறீங்க? எம்ஐ வரலாமா? ஜிடி வந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓ, அவனுக்கு முதல்ல அவனுங்களே அடிச்சிருவீங்க. யார் வாங்குறோம்லாம் முக்கியம் இல்லை, ஜெயிஷா என்ன ஸ்கிரிப்ட் எழுதிருக்காருங்கிறது தான் முக்கியம். ஸ்கிரிப்ட் எல்லாமே ஃபைனலைஸ் ஆயிடுச்சுடா இந்த வாட்டி. கோலி, ஆர்சிபி 18th சீசன் 18 எல்லாம் வந்து சேருது. அண்ட் அதான் மெஸ்ஸி வேர்ல்ட் கப் ஜெயிச்சுட்டு போன மாதிரி கோலிக்கு ஒரு ஐபிஎல் கொடுத்துட்டு இல்லடா சொல்றேன், ரெண்டு ஸ்போர்ட்ல 2 கோட் எடுத்து வந்து நம்ம கம்பேர் பண்ணணும்னா மெஸ்ஸி ஜெர்சி வேற போட்டிருக்க அடிச்சிட கோலி போய் இங்கிலாந்துல செட்டில் ஆயிட்டான்னு அவன் வந்து ஃபாரின் பிளேயர் கணக்குல வந்துருவானா? ஆக்சுவலி அது ஒரு நல்ல கேள்வி. ஆர்சிபி அப்புறம் ஆக்காய் கோலியோட நேஷனாலிட்டி என்னவா இருக்கும்? ஆக்காய் கோலி இன்னைக்கு ஒரு மேட்ச் நடந்திருக்கும். பட்டிதர் தானே டாஸ் எடுத்து பவுலிங் எடுத்தாரு. ஹெட் சூஸ் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணாரு. பட் ஸ்டாட்ஸ் எல்லாம் வேற மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. 3 பேட்டிங் ஜெயிச்சவங்க, 3 தடவை பேட்டிங் எடுத்தவங்க ஜெயிச்சிருக்காங்க. 173 ஆவரேஜ் ஸ்கோர். ஆனா அதையே சேஸ் பண்ண முடியாம செகண்ட் பேட்டிங் ஆனவங்க ஒரு தடவை ஜெயிச்சிருக்காங்க. அப்புறம் இன்னைக்கு பிச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஹார்ட் பிச்சா இருந்துச்சு. கிராஸ்லாம் நல்லா வந்திருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு பவுலிங் எடுக்கிறேன்னு சொன்னாங்க. சர்ப்ரைசிங்லி தோத்த ஸ்ரேயஸ் ஐயரும் நான் பவுலிங் தான் எடுத்திருக்கேன்னு சொன்னாங்க. ஆமா, யூசுவலா எல்லா கேப்டனும் மாத்தி சொல்லுவானுங்களே, சொல்லுவாங்க. ஸோ அதை வெளியில காட்டுவாங்க. பட் அவரும் பவுலிங் தான் எடுப்பேன்னு சொல்லியிருந்தது. ஸோ இப்போ தெரியுது எல்லாரும் மாத்தி சொல்றானுங்கன்ட்டு. அண்ட் மெயினா ஆர்சிபிக்கு வந்து ஹேசல்வுட் வந்திருக்காரு திரும்ப. எப்படி மேலே எங்க ஆஸ்திரேலியன்ஸ் கிளச் பண்ணிட்டானுங்களே கரெக்டான நேரத்துல வந்து. ஹேசல்வுட் எத்தனை விக்கெட், எல்லாம் பெரிய விக்கெட் எடுத்தா. அது ஆமா, அந்த சைடு வச்சேன், இந்த சைடு அந்த சைடு நல்லா ஆடினான். ஆஸ்திரேலியன் கோட்டால ஹேசல்வுட் நல்லா ஆடிட்டான். ஆனா ஸ்டாயினிஸ் பத்தி பேச மாட்டீங்களே. ஸ்டாயினிஸ் நல்லா அவதான் ஆட்டதான 100 தான் வந்துச்சு. இல்லடா ஆடுனதெல்லாம் ஓகே. என்னடா ஷாட் அது? எப்படி அவுட் ஆகலாம்? அந்த மாதிரி ஒரு மனுஷன் அடிச்சு அவுட் ஆகலாம். அவனை நம்பிதான் டீமே இருக்கு. அது கரெக்டாக தான் நானும் நினச்சேன். ஒரு 6-7 ஓவர் தட்டி ஆடிட்டு சும்மா தட்டி ஆடிட்டு கடைசியில் 3 ஓவர் அடிப்பானுங்கன்னு நினச்சேன். ஆனால் பஞ்சாப் கிங்ஸ் அக்ரெசிவ் கிரிக்கெட்டுன்னு சொல்லிட்டு எல்லா பாலும் அடிக்க போகிறாங்க கடைசியில்.
ஸோ அதான் அவங்களோட டவுன்ஃபாலாகவே இருந்துச்சு. ப்ளஸ் இன்னைக்கு டு பி ஆனஸ்ட் ஆர்சிபி நல்லா பவுலிங் போட்டாங்கடா, சூப்பராக பவுலிங் போட்டானுங்க. நம்ம போன மேட்ச் தான் சொல்லிட்டு இருந்தோம் ஆர்சிபி பவுலிங் சூப்பரா இருந்துச்சு, நல்லா ஸ்விங்கா இருந்துச்சு. அண்ட் பழைய ஆர்சிபினா மேபி எஸ்டேல தூக்கி விட்டு இருப்பானுங்க, டீமில் விட்டு தூக்கிட்டு கூட ஏதாச்சும் பண்ணியிருப்பானுங்க. பட் இந்த வாட்டி நல்லா பேக் பண்ணி தயால் 3-4 மேட்சாகவே ஒழுங்காக போடல, இருந்தாலும் அவனை பேக் பண்ணி எடுத்துட்டு வந்து இன்னைக்கு நல்லா போட்டான் தயால். ஆமாம் கரெக்டாக. யூஸ்வலாக 1 இல்லை 2 பேர் தான் ஆர்சிபியில் நல்லா பவுலிங் போடுவாங்க, மீதி பேர் சப்போர்ட்டே இருக்காது. இந்த தடவை போட்டவங்க எல்லாருமே செம்மையாக போட்டதுனால தான் ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. ரிசர்வ்ல செங்கல் சேகோவரா இருக்காப்ல, அதனால பேக்கப் எப்பவுமே ஒரு ஆள் இருந்துட்டே இருக்காங்க. கரெக்டா குணல் பாண்டியா வந்து பெருசா போடலனாலுமே மற்றவங்க நல்லா போட்டுறாங்க. ஆனால் சுயேஷ் சர்மா வந்துட்டு இதுக்கு முன்னாடி மேட்சாக நல்லா போட்டுட்டு இருந்தான், பட் அவனுக்கு விக்கெட் வரல. இன்னைக்கு பெரிய மேட்சாக பார்த்து அவனுக்கு கரெக்டாக 3 விக்கெட்டும் விழுந்துருச்சு, அழகாக ஆளும் நல்லா போட்டான் இன்னைக்கு. ஆக்சுவலி நல்லா போட்டு கலக்கி விட்டாரு. யூஸ்வலா என்ன நடக்கும்னா பஞ்சாப்க்கு பெரிய கொலாப்ஸ் நடக்காம இந்த மாதிரி 2-3 மேட்ச் ஆனது IPL 2025. அப்போ வந்து சஷாங்க் சிங் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருப்பான், நீ அவனும் ஹோல்ட் பண்ணதான் பார்த்தான் போல. ஆனா அந்த பால் சூப்பரான பால், செம உபரி. இந்த பஞ்சாபோட பேட்டிங் தான் அவனுக்கு ஸ்ட்ரென்த்து. ஸோ அது கிளிக் ஆகலைன்னா அவனுக்கு பவுலிங் இன்னைக்கு கொஞ்சம் யான்சன் வேறு போயிட்டான். அன்பார்ச்சுனேட் விக்கெட், நல்லா பால் அது ஓவர். அண்ட் ஆர்சிபி ஆஸ் அ டீமே இன்னைக்கு நல்லா ஆடானுங்கடா. அது எவ்வளோதான் கஷ்டமாக இருந்தாலும் அதை சொல்லி தான் அவனுக்கு இன்னைக்கு வந்து. ஸோ பட்டியல வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டு கேப்டனாக உள்ள வந்துட்டாங்க. நானும் நினச்சேன் ஜிதேஷ் கேப்டனாக இருந்தால் ஓகே கொஞ்சம் சோப்புவாங்கன்னு நினச்சேன். கரெக்டாக டைமுக்கு வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிட்டான். இன்னைக்கு அது லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தோம், கேப்டன்சி மிஸ் ஆகுது அதுக்காகவாச்சு பட்டியல்கள் வரணும், பேட்டிங் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணாலும் சொல்லிட்டு இருந்தோம். அன்னைக்கு கரெக்டாக இருந்தோம். ஆனால் இன்னும் ஒரே ஒரு ஓட்டம் மட்டும் ஆர்சிபி டீமில் மேபி ஃபைனலில் ஏதுன்னு எனக்கும் தெரியுது. டிம் டேவிட் வந்து யாரும் அவனை மலையில நனைய சொன்னா, காய்ச்சல் போய் படுத்துக்கிட்டு இருக்கான். மலையில நனைஞ்சிட்டு ஒரு எடிட் போட்டோவா போட்டுட்டு டைம்ல லிவிங்ஸ்டோன் இறக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்க. 100 ரன் தான் அடிச்சானுங்க எனக்கு அப்பயே. சரி அவனுங்க கேகேஆர் மாதிரி கோலி வேற இருந்தாரா, இதெல்லாம் அவனுக்கு கரெக்டான ஸ்கோர் அழகா அப்படியே எடுத்துட்டு வருவான் யூஸ்வலாக. ப்ளஸ் சஹல் வேற பவுலிங் வர முடியாது, ஏன்னா அவனுக்கு இம்பாக்ட் பிளேயரை பேட்டிங்கில் யூஸ் பண்ணிட்டானுங்க. அது 2 நாளையே ஆர்சிபி இன்னைக்கு ஜெயிச்சிடறானுங்கன்னு தோணுச்சு. அண்ட் அது மாதிரியே ஜெயிச்சிட்டானுங்க. என்ன நினைச்சிங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்க்கு அப்புறம்? நான் தான் சொன்னேன் கேகேஆர் மாதிரி ஆயிருமா, எனக்கு பயமா இருந்துச்சு. அவ்வளவு சோக் பண்ண மாட்டோம்னு தெரியும், ஏன்னா லாஸ்ட் மேட்சும் தோத்துருந்தோம்னா ஒரு பயம் இருக்கும். கடைசி 2 மேட்ச் தோத்துட்டு இந்த மேட்ச் தோத்துறது 230 வரீங்க, அதனால கண்டிப்பா கான்ஃபிடன்ஸோட வந்து ஆடி ஜெயிச்சிருக்கீங்க. உண்மையில அது ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் பூஸ்டர் தான் அந்த மேட்ச் ஜெயிச்சது. மோர் தேன் செக்யூரிங், ஈக்குவல் டு செக்யூரிங் இந்த டாப் 2 பிளேசஸ்க்குள்ளங்கிறதோட நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டர். விராட் கோலி பேக் டு ஃபார்ம் இன்னைக்கு வந்து. இல்ல நீ கூட ஆர்சிபி டீம்ல ஒரு ஓட்டை இருக்குன்னு சொன்னோடனே இந்த வீடியோ நான் தான் எடிட் பண்றேன், நிறைய கட் பண்ணுவோம். அதான் விராட் கோலி அதான் பயங்கரமா அக்ரெஷன் காமிச்சிட்டு இருக்கான். நீ இங்கே கட் பண்ண சொல்லாரா, கோலியை கட் பண்ண சொல்றாங்க. கட் பண்ண சொன்னா இன்சுவாங்க அவுட் ஆயிட்டு. என்னங்கடா தாளலுக்கு வந்து வாத்தர் பூள பிடிச்சு பாருங்களா, எத்தனை மேட்ச் ஆடிப்பா, ஒரு மேட்ச் விடுங்கடா. இல்ல அவுட் ஆயிருந்தாலா எதுக்கு கவலை இல்லை, அவுட் சைட் ஆஃப் அதே பால் அவுட் ஆடா திரும்ப. எனக்கு அப்படியே ஒரு செகண்ட் அந்த ஆஸ்திரேலியா சீரீஸ் ஞாபகம் வந்துச்சு. அண்ட் அவுட் ஆகிட்டு வெளியே போய் அவர் அக்ரெஷனை காமிச்சிட்டு இருந்தார், பயங்கரமாக தட்டிட்டு இருந்தார் சோஃபாவை அது இதுன்ட்டு. பட் அவன் அந்த கேம் உடச்சிட்டானா, அந்த ஒரு அந்த கேம் பேர் என்ன, இது ஒரு பஞ்சர் அது ஒன்று சொல்லுவாங்க. ஓ அந்த ஜம்ப் அதை போட்டு உடையடா யாரா உடைச்சா பேட்டிங் ஆட்டு அவுட் ஆகும்போது அப்படியா சொல்றேன். ஆமா ஏன்னா இந்த அடிச்சுக்கு பால் ஒழுங்கா அடிச்சிருந்தா பால் அவுட் ஆகாம இருந்திருப்பல. மயங்க் அகர் வந்து தடவிட்டு இருந்தான் ஒரு 4-5 பால் வந்துட்டு. அப்படியே அந்த ஜேமிசன் போடுறப்போ WTC ஃபைனல் ஞாபகம் வந்து அவன் போடுற அப்படியே பாலை காட்டிக்கிட்டு இருந்தான் அந்த ஓவர். அவன் பேசுவானுங்க, மீடியம் பேசுறதா சூப்பரா ஆடுவான்னு சொல்லுவானுங்க. ஒரு ஓட்டம் தான் அவரு ஷோர போட்டேன். ஆக்சுவலி இன்னைக்கு நல்லா பண்ணாங்கடா மயங்க். போன வீடியோ தானே பேசியிருந்தேன் மயங்க் அகர்வால் 5 வந்தால் செட் ஆகாதுன்ட்டு. ஸோ இன்னைக்கு கரெக்டாக 3 இறக்கி விட்டாங்க மயங்க் அகர்வால். ஸோ அது நல்ல மூவ் தான். அண்ட் ஃபில் சால்ட் வந்து அப்ரிசியேஷன் கொடுத்தே ஆகணும் ப்ரோ. ப்ரெஷர்லாம் எடுத்துக்காம மயிரா போச்சுன்னு ஒருத்தா பேட்டை விட்டான் எல்லா பால்லையும். ஸோ அது ஒரு நல்ல ப்ரெஷர் பில்டப்பே ஆக உள்ள சுச்சுவேஷன். ஏன்னா 2 ஓவர் நல்லா போட்டிருந்தானுங்க பஞ்சாப்.
அண்ட் அடுத்து ஜேமிசன் ஓவர்லேருந்து அந்த ஓமர் சாய் ஓவர்லேருந்து ஆக்சுவலி அடிக்க ஆரம்பிச்சிட்டான் ஃபில் சால்ட். அண்ட் ஒரு 4-5 ஓவரில் அப்புறம் முடிச்சிட்டானுங்களா மேட்ச் அடிச்சு டக்கு டக்குன்னு. ஆமாம், அர்ஷ்தீப்பும் ஸோ நினச்ச மாதிரி ப்ரெஷர் பில்டே பண்ணல. கைலி ஜேம்சன் மட்டும் அவனும் ஒரு 2 ஓவர் தான் நல்லா போட்டான்னு நினைக்கிறேன். அடுத்த ஓவர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவனை. ஆமாம். ஆக்சுவலி நீங்கள் சிஎஸ்கே வேணா சொல்லுங்க ப்ரோ, யார் ஜெயிச்சா உங்களுக்கு பரவாயில்ல? ஆர்சிபி ஜெயிச்சா வர வேலையா இல்லை வந்து எம்ஐ ஜெயிச்சா வர வேலையா? ஜிடி ஜெயிக்க மாட்டாங்க. என்ன குருஜி, நீங்கள் யார் ப்ரிஃபர் பண்ணுவீங்க, மும்பையா பஞ்சாபா? எனக்கு பஞ்சாப் மும்பையா பெங்களூரா? பெங்களூர் ஜெயிக்கிறது எனக்கு விருப்பம்ல. இதை நான் ஓப்பனாகவே வச்சுப்பேன். பஞ்சாப் ஆர் மும்பை. பஞ்சாப் மும்பை. எனக்கும் பஞ்சாப் ஜெயிச்சா நல்லா இருக்கும் தோணுது. ஆனால் இவனுங்க இன்னைக்கு ஆடினதை பார்த்துட்டு ஆக்சுவலாக பஞ்சாபுக்கும் மும்பைக்கும் கரெக்ட் யாரா ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியாது. அதுதான் இப்போ வந்துட்டு பெங்களூர் ஷாராக இருக்காருங்க ஃபைனலில். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு மும்பை தான் போவானுங்க நினைக்கிறேன். பஞ்சாப் இன்னைக்கு ஆடினதை பார்த்துட்டு ஒரு இதுவே இல்லை. மும்பை நாளைக்கு ஜெயிச்சுட்டானுங்கன்னா அதான் மும்பை நாளைக்கு ஜெயிச்சா தான் ஆர்சிபியை தடுக்க ஒரு டீம் வாய்ப்பு இருக்குது. ஜிடிலாம் ஜெயிச்சிட்டானுங்கன்னா ஃபைனல்ஸாக நடத்த வேணாம்னு நினைக்கிறேன். மொத்தமாக பெங்களூர் கப்பை கொடுத்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட்டை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாமா இந்த மேட்ச்சில்? ட்ரம் ரோல். ஓகே குருஜி, நீங்கள் ஆரம்பிங்க. உங்கள் மேன் ஆஃப் த மேட்ச் யார்? மேன் ஆஃப் த மேட்ச் பவுலிங் தான். பவுலிங் ஆர்சிபி பவுலிங்காக தான் அவங்க ஜெயிச்சாங்க. கண்டிப்பாக பவுலருக்கு தான் கொடுக்கணும். இந்த விதத்தில் ஹேசல்வுட் தான். ஹேசல்வுட். ஓகே, ஃபேர் எனஃப். அண்ட் வன்மம் கோலி என்ன ஆடிக்கலாம். அவரோட யூசுவல் இன்னிங்ஸ் ஆடினாலே நல்லா இருந்திருக்கும். ஆரஞ்சு காம்பினேஷன் மேல வந்திருப்பாரு. ஓகே, அத வருத்தமா தானே நீ சொல்லணும். வன்மம் வருத்தம் சார். சரி, அண்ணாமலை நீ சொல்ற. ஸோ மேன் ஆஃப் த மேட்ச் வந்து நான் ரயாலுக்கு கொடுக்கலாம்ன்றீங்க. தயால்லாம் இவ்வளவு பெரிய போலருக்கு ஆனது யாரு தெரியுமா காரணம்? நான் தான். அப்படியே வன்மம் வந்துட்டு ஆர்சிபி டீம் தான் கொடுக்கணும். அகைன் ஏன்டா லிவிங்ஸ்டோன் சொல்லலாம்ன்றேன். விடுறா, இன்னைக்கு எதுவுமே வரவே இல்லையடா. அவன் ரோல் கரெக்டா பண்ணிட்டான். இன்னைக்கு எதுவுமே பண்ணாம அதுக்கு பதிலா டிம் டேவிட் மேல கொடுக்கலான் இருக்கேன். சீக்கிரம் வாங்கலாம். சும்மா மழையிலாம் நடந்துக்கிட்டு முக்கியமான மேட்ச். ஸோ லிவிங்ஸ்டோன் அண்ட் டிம் டேவிட். ஃபேர் எனஃப். நான் சொல்லணுன்னா ஐ திங்க் நான் மேன் ஆஃப் த மேட்ச் சுயஷ் சர்மா கொடுப்பேன். இன்னைக்கு எக்ஸ்-கேகேஆர் பிளேயர் வேறு. ஸோ ரெஸ்பெக்ட். அண்ட் வன்மம் யாரை சொல்லலாம்? பஞ்சாபில் எத்தனை பேர் இருக்கானுங்க, எவனை சொல்கிறதுன்னு தெரில. ஐயரை சொல்லலாமா இல்லை வந்துட்டு ஓகே ஐயரே சொல்லுவோம். ஐயர் தான் எனக்கு ஆக்சுவலி என்ன ஆடியிருப்பான்னு நினச்சேன். கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக கொஞ்சமாச்சு இன்னிங்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவான்னு நினச்சேன். ஐயர் தான் சொல்லுவேன்டா. நான் நேற்று ஐயர் வந்து ஸ்டார் ஆஃப் த மேட்ச் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டுருந்தேன். பொண்ணு நீங்கள் நல்லா பண்ணிட்டான். ஸோ யா, ஹோப்ஃபுல்லி ஐயர் என்ன பேர் குவாலிஃபயர் 2ல் ஹோப்ஃபுல்லி யூஆர் கமிங் பேக் ஸ்ட்ராங். பட் யா, வன்மம் அவர் மேலே தான். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ. மேன் ஆஃப் த மேட்ச்னால் எனக்கும் ஜாஸ் ஹேசல்வுட் தான். ஏன்னா இவ்வளோ மேட்ச் ஆடாமல் வந்து டக்குன்னு உடனே மொமெண்டமே ஃபுல்லாக திருப்பி விட்டான் வந்த உடனே. ஸோ அதனால் ஹேசல்வுட் தான் மேன் ஆஃப் த மேட்ச். அண்ட் எனக்கும் ஸ்ரேயஸ் ஐயர் தான். நம்ம போன வீடியோவில் சொல்லியிருப்போம் இந்த மாதிரி அவங்க 6 அன்கேப்ட் இந்தியன் பிளேயர்ஸை வச்சு இவ்வளோ கொண்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க எப்படி பார்த்தாலும் அவங்க இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான், ஒரு நேஷ்னல் இதுக்கு ஆடினது கிடையாது. ஸோ இந்த மாதிரி டஃப் சுச்சுவேஷன்ஸில் இவன் தான் நின்று ஆங்கர் பண்ணியிருக்கணும் இன்னிங்ஸை. ஸோ பண்ணல, அதுதான் எனக்கு ஒரு வன்மம். டெஃபினெட்லி. அண்ட் யாரும் ஃபில் சால்ட்டை சொல்லல கடைசியில். அவர் வந்துட்டு ஒரு ஆப்வியஸ்லி இன்றைக்கி நல்லா ஆடினார், அதையும் சொல்லிடலாம். அவர் எக்ஸ்-கேகேஆர் பிளேயர்.
எல்லாரையும் இவனுங்க கிட்ட கொடுத்து நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ நான் நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து சந்திப்போமா, மும்பை vs ஜிடி. கண்டிப்பாக இந்த வீடியோக்கே 3 பேர் தான். நாளைக்கு குருஜி எல்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது ஃப்ரைடே நைட்னா. அண்ணாமலை தான் ஃபைனல்ஸ் போயிட்டாரு, பெரிய ஆள் ஆயிட்டாரு. அவரும் இப்போ இனிமேட்டு இந்த மாதிரி சின்ன மேட்சுக்கெலாம் வருவாரான்னு தெரியல. யாரு கூட ஆர்டருக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ யா, அதெல்லாம் முக்கியமே இல்லைடா. ரஜத் பண்டிதர் ஆல்ரெடி சொல்லிட்டார்ல, June 3 வந்து எல்லாரும் கூட சேர்ந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோன்ட்டு. அப்புறம் என்ன அப்படியா? ஜெயிச்சிட்டு செலிப்ரேட் பண்றேன்னு இருப்பான்டா. இல்லைடா இப்போ செலிப்ரேஷன் நான் June 3 வச்சுக்கலாம் அப்படி சொன்னான். அதனால அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலி. எப்படி தோத்துட்டு செலிப்ரேட் பண்ணுவானா? ஏன்டா குஜி நீ ஜிங்ஸ் பண்றவாடா, அப்படி வா இப்படி வராத. ஓகே, கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க. ஆமாண்டா, இதுக்கப்புறம் சரி விடு. என்னடா வலிரீடா, ஒருத்தன் கூட மீன் பண்ணி சொல்லல. ஆர்சிபி இதுல அவர் டைலாக் வேற, ஆர்சிபிக்காக உனக்காக. அது அந்த மீம் இளவு வீட்டுல பொம்பளையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா, இந்த ஆளே அழுகிற நீ. ஃபைனல்ஸ்ல பார்க்கலாம். ஸோ யா, அப்புறம் ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 69 சப்ஸ்கிரைபர்ஸ் வரப்போகுது இப்போ தான். 4 சப்ஸ்கிரைபர் தான் 69 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ யா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ குருஜி எப்பப்போ தான் வர ஃபேன்ஸ் ஏதாச்சும் ஒரு 2 வார்த்தை சொல்லிட்டேன்னா, ஏற்கனவே போன வீடியோலாம் பார்த்தோம்ல லேடிஸ் ஃபேன்ஸ். இல்லைடா, லேடிஸ் ஃபேன்ஸ்லாம் ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்தோம். இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் திரும்பி அந்த இவங்க சொல்றது எதையும் நம்பாதீங்க. எதுவும் சொல்றதுக்கு இல்ல, எல்லாரும் பாருங்க, வீடியோ பாருங்க. எதுவா இருந்தாலும் கமெண்ட்ல போடுங்க. கிரிட்டிசிசமா இருந்தாலும் சரி, பாசிட்டிவா இருந்தாலும் சரி, கமெண்ட்ஸ்ல போட்டு போங்க. கண்டிப்பா போடுங்க. யாரை திட்டணும் யோசிக்காம திட்டிட்டு போங்க. நம்ம ஃபேனுக்கு ஒரு ஷவுட் அவுட், சஞ்சய் ப்ரோ அவங்களுக்கு வந்து ஒரு ஷவுட் அவுட். நீங்க தான் வீடியோ வேணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக சூடான ஒரு வீடியோ வந்துட்டு இருக்கு. ஆமா, யாரும் நம்ம பையன் தான். பட் உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப இட் மீன்ஸ் a lot. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யா, உங்க ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. நம்ம அப்படியே என்னடா 69 சப்ஸ்கிரைபர் பார்ட்டியில சந்திக்கலாமா அவரை? அப்படி சொல்ல